எங்க இருக்கு எந்தெந்த பொருள் எங்க இருக்கணுமா அந்தந்த பொருள் அங்க மட்டும் தான் இருக்கணும். ஒரு இன்ச்சு தப்பா இருந்தா கூட டக்கு டக்குன்னு மாத்தி வைப்பாரு. இவ்வளவு மாத்திரைய கூட லைனா நிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்ஷனா இருக்கிற ஆளு பள்ளி கடையில வேலை செய்யறாங்க. அங்க பார்த்தா கஸ்டமர் எப்படி திருப்பி வச்சாலும் அந்த பொருள் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி மாத்தி வச்சுட்டே இருக்காரு. இதையும் அந்த ஓனர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி என்ன மாத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு இவரும் பறந்தடிச்சு எல்லாத்தையும் அதே பிளேஸ்ல மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு யாருக்கும் தெரியாம சுட்டுட்டு போயிடும்டா அப்படின்னு உள்ள எடுத்து தூக்கி வைக்குது. ஆனா இந்த பைப்ல இந்த இடத்துல தானே இருக்கணும், இது எப்படி இங்க போச்சு அப்படின்னு அதை எடுத்து அங்க பிடிங்க வச்சிடறாங்க. இந்த புள்ள சுட்டுட்டு போகுதுன்னு கூட தெரியாம அப்படியே அந்த புள்ளைய பார்த்துட்டு கீழே பாக்குறாரு. என்ன சாக்ஸ் கரெக்டா இல்ல, இருங்க கரெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சாக்ஸ் இழுக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு தப்பா நினைச்சு ஆணு கத்திடுது. அடுத்த செகண்ட் அந்த ஓனர் குடுகுடுன்னு ஓடி வந்து டி என்னடா பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா உங்க மூக்கு கண்ணாடி கீழே வந்துருச்சு அப்படின்னு அது சரி பண்ணி விடுறாரு. இத பார்த்து காண்டான அவரு போடா உனக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு வேலையை விட்டே அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி எது எங்க இருக்கணுமா அதுதான் அங்க இல்லைன்னா கெட்ட கோவம் வந்திருப்பா அப்படின்னு சொல்றவங்கள ஒரு ஹாட்டை தாட்டி விடுப்பாங்க. சந்திப்போம்.